நாளைய மருத்துவர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அதாவது நம்ம சேனலில் நிறைய கமெண்ட் செக்ஷனை நம்ம அந்த ஆன்சர்ஸை வந்து கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் கமெண்ட்டில் கேட்குறத ஆன்சர்ஸாக கொடுத்துட்ருக்கோம். சம்டைம்ஸ் பிஸி ஷெடியூலில் எங்களால் பேச முடியறதில்ல. கண்டிப்பாக அப்பப்போ கண்டிப்பாக ஆன்சர் கொடுத்துட்டே இருப்போம், தயங்க வேண்டாம். ஒரு 4 to 5 days கேப்பில் கண்டிப்பாக உங்கள்கிட்ட அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணப்படும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ முதல்ல நான் சொல்லக்கூடியது, நம்ம சேனலில் ஒரு கமெண்ட் சூரிய பிரபா அப்படின்றவங்க கேட்டுருக்குறாங்க. சார், சித்தா காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் நீட் எழுதி எம்பிபிஎஸ் போக முடியுமா? அண்ட் அப்படி முடியும்னா பெனால்ட்டி எவ்வளோ பே பண்ணணும் சார்? ப்ளீஸ் ரிப்ளை. சித்தா ஆயுர்வேதா எது சார் உங்கள் ப்ரிஃபரன்ஸ்? ப்ளீஸ் ரிப்ளை ஆஸ் சூன் as பாசிபிள். விச் காலேஜ் இஸ் குட் ஃபார் சித்தா அமாங் 3 கவர்மெண்ட் காலேஜ்? ஓகே, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இப்போது நீட்டுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இந்த டைம் மார்க் கிடச்சிருக்காது. மறுபடியும் உள்ள ஒரு கோர்ஸ் ஒரு ஹோல்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதன் பிறகு படிக்கலான்னு ஒரு சிலவங்க நினைப்பாங்க. இந்த சமயத்தில் நீங்கள் கட்டாயம் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். அதில் எந்த வித தடங்களும் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு அடுத்த 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ நீட் எழுதி எம்பிபிஎஸ் கிடச்சிடுச்சு, நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் பெனால்ட்டியாக 3 lakhs வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் இப்போதைக்கு உள்ள ரூலாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி பெனால்ட்டி பே பண்ணிட்டால் டெஃபினட்டாக நம்ம வந்து அந்த காலேஜிலேருந்து அடுத்ததுக்கு மூவ் ஆயிடலாம். இது கவர்மெண்ட் காலேஜில் கொஞ்சம் ஈஸி ப்ரொசீஜராக இருக்கும். ப்ரைவேட் காலேஜில் கொஞ்சம் நீங்கள் வந்து பேசி எடுத்து அந்த ஃபீஸு ஒரு சிலதை பே பண்ண சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் முடித்த பிறகு தான் உங்களுக்கு வந்து இந்த அலோவ் பண்ணுறது வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பெனால்ட்டிஸ் எதாவது கேட்டால் அதையும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடிஷ்னல் பெனால்ட்டின்றது அது இன்ஸ்டியூஷனை பொறுத்து. 3 lakhs அப்படின்றது ஆஸ் பர் கவர்மெண்ட் காலேஜஸில் வாங்கக்கூடியது. பொதுவாக கவுன்சிலிங்கும் அதை தான் சொல்லுது. அது ப்ரைவேட் காலேஜ்னாலும் 3 lakhs பேசிக். ஸோ அதுக்கு அடுத்தது அந்த இன்ஸ்டியூஷன் ப்ரைவேட்டில் என்னென்ன பண்ணுறாங்கன்றது அந்த இன்ஸ்டியூஷனை பொறுத்து. அடுத்தது இதை பே பண்ணால் நம்ம அடுத்து நீட் கிளியர் பண்ணி அந்த எம்பிபிஎஸ்க்கு நீங்கள் வந்து கிடச்ச பிறகு இந்த ஃபீ அமௌண்ட்டை பே பண்ணி நம்ம போயிடலாம். ஒன்று. ரெண்டாவது, சித்தா ஆயுர்வேதாவில் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது நீங்கள் கேட்குறீங்க. ஸோ என்னோடய ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நான் வெளியே போகணுன்னு விரும்பலை, அப்ராட் போகணுன்னு விரும்பலை. ஸோ நான் இங்கேயே இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். இங்கேயே இருந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சித்தா எடுத்தால் போதும். இன்னொன்று கூட இன்னொரு ஆப்ஷன், தமிழ்நாட்டில் ஏதாவது சித்தா கவர்மெண்ட் ஜாப்ஸ் நான் வாங்கிட்டு இருக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை என்பதாக இருந்தால் ஸோ நான் சித்தா எடுப்பது தான் எனக்கு நல்லது. சரி சார், நான் தமிழ்நாடு ஆயுர்வேதா தான் எல்லாருமே பெருசுன்றாங்க, அங்கெல்லாம் நிறையா இடத்துல இருக்குது, பட் ஆயுர்வேதா தமிழ்நாட்டில் எடுத்தால் அது வாய்ப்பு இல்லையான்னு கேட்டால், ஆயுர்வேதான்றது அதுவும் ஒரு வகையான ஆயுஷில் ஒரு வகையான துறை தான். அதற்கான மதிப்பும் தனியாக உண்டு. அது நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்ஸ் எல்லா இடத்துலையும் ஆயுர்வேதானா தெரியும். நம்ம அதர் ஸ்டேட்டில் போய் சித்தான்னு கேட்டாலே கொஞ்சம் தெரியறது கஷ்டமாக இருக்கும். ஸோ என்னடா சார் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ரியாலிட்டியை நான் சொல்கிறேன். ஏன்னா நாளைய மருத்துவர்கள் நீங்கள் தான். ஸோ அப்படின்றப்போ சம்வாட் நீங்கள் ஆயுர்வேதா எடுக்கிறீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வெளியூர் காலேஜில் போய் படிக்கிறதோ அல்லது இங்கேயே ஒரு ஆயுர்வேதா படிச்சுட்டு அப்புறம் அதர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் நீங்கள் ஃப்ரீ டு கோ எங்கேனாலும் போய் நான் வேலை பார்க்க தயாராக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஆயுர்வேதா எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா எம்ஆர்பி பொறுத்தவரை மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தமிழ்நாடில் ஆயுர்வேதாவுக்கு போஸ்டிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ சித்தா ஒரு 100 போஸ்டிங் ஆஃபர் பண்ணுறான். அப்போது சித்தாவுக்கு ஒரு 75-80 போஸ்டிங் கொடுக்குறான் அப்படின்னா மீதம் உள்ள 20 தான் ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானிக்கு பிரித்து கொடுப்பான். ஸோ அப்படின்றப்போ டெஃபினட்டாக விகிதம் அப்படின்றது கட்டாயம் குறைவாக தான் இருக்கும். ஸோ உங்களோட தேவை என்ன, உங்களோட விருப்பம் என்ன அப்படின்றத பொறுத்து நம்ம இதை வந்து பிளான் பண்ணலாம். ஸோ இதுதான் அதில் ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது 3 காலேஜில் எந்த காலேஜ் சார் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ 3 காலேஜில் நான் எந்த காலேஜ் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து நம்ம தான் முடிவு பண்ணோம். ஒன்று, அதாவது படிக்கிற பிள்ளை எந்த காலேஜில் இருந்தாலும் படிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதையே நான் சொல்ல விரும்பலை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கரெக்டாக நீங்கள் படிக்கிறீங்க. என்னோடய ஒப்பீனியனில் யூஜி அப்படின்றது நீங்கள் வந்து பெஸ்ட்டு நீங்கள் வந்து பாளையங்கோட்டை சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எக்ஸ்போஷர்ஸ் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். சென்னை பொறுத்தவரைக்கும் எக்ஸ்போஜர் இருக்கும். பட் எடுத்தோன்னு ஒரு சிட்டி லெவலில் கொண்டு நம்மளை விடும்போது அது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு வேக்னஸ் உண்டாகும். என்னோடய ப்ரியாரிட்டி, மை பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து பாளையங்கோட்டை. ரெண்டாவது சென்னையில் இருக்கக்கூடிய தாம்பரம் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். அது உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் போகணுன்னா அந்த மாதிரி இதில் போய்க்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி இல்லாமல் நான் ப்ரைவேட் இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ் 2 வந்துட்டு சொல்கிறேன். ஒன்று பாளையங்கோட்டை, ரெண்டாவது ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து சென்னை காலேஜ் வச்சுக்கணும். பிஜியாக இருந்தால் கண்டிப்பாக சென்னை வைக்கிறது நமக்கு ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா பிஜியில் இன்னும் மேலும் நிறைய எக்ஸ்போஷர்ஸ் அண்ட் லேர்னிங்ஸை வந்து அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும். அண்டு
பாலிவுட்லேயும் லேர்னிங்ஸ் இருக்குது. யூஜிலேயே நீங்கள் இங்கே படிச்சீங்க அப்படின்னா அங்கே எங்கெங்கே போய் நம்ம கற்றுக்கலாம், என்ன விஷயங்கள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். அங்கேருந்து லேர்ன் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக லேர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். NIST இது நம்ம சொல்லவே வேண்டாம், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா. அதுக்கான தனி நேம் வந்து அப்படின்றது கட்டாயம் அது இருக்குது. அதில் பெஸ்ட்டு பார்ட் இல்லை அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு இல்லை. இட்ஸ் சித்தாவில் ஒரு டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா. NABL அக்ரெடிட்டட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது, சாரி NABHன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் அக்ரெடிட்டட் போர்ட் ஃபார் ஹாஸ்பிட்டல்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த லைசன்சிங்கை வந்து அக்ரெடேட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிக் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது அங்கே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதுதான் இப்போதைக்குள்ள சூரிய பிரபா அவர்களுக்கான ஒரு ஆன்சராக நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன். ஸோ மேலும் ஏதாவது கொஸ்டின்ஸ் எதுவும் தேவை இருக்குது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ண தயாராக இருக்கும். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் எங்களை மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தும் அப்படின்றது மறந்துட வேண்டாம். தேங்க்யூ.